விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாயிருந்தது. பைத்தியமாய் தோன்றுவதை விசுவாசிக்கணும், அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. நீ 1+1 2 அப்படின்னு சொல்றது அவரு வேணான்றாரு. அவர் வேற மாதிரி ஃபார்முலா போறாரு. ஃபெய்த் 0 + ஜீசஸ் இஸ் 100ன்றாரு. இந்த 0 இடத்துல உன்னை வச்சுக்கோ, 100 இடத்துல ஜீசஸை வச்சுக்கோ, நீ ஷைன் ஆயிடுவ. நீ உன்னை பார்க்காத, இயேசுவை பாரு, உங்ககிட்ட உள்ள இருக்கிற ஆவியானவரை பாரு, அவரை மகிமைப்படுத்த, அவர் உன்னை கனப்படுத்துவார். கண்டிப்பாக அவர் ஓசியாக ஃப்ரீயாக செய்ய உன்னை யூஸ் பண்ண மாட்டார், கண்டிப்பாக கூலி கொடுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவார். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, தங்க பேர் வரணும், இதுக்காக சுத்திட்டு இருக்கிறாங்க. சரி படிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பார்த்தியா, இதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் போகுது. இன்னைக்கு சிலுவையை பிடிச்சிக்குவாங்க. இதில் இந்த வசனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு, இந்த கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கணும். இதை விட்டுட்டு சிலுவையை பிடிச்சிக்குவாங்க. சிலுவை ஞாயிறு, இந்த ஞாயிறு யாரோ எழுதியிருந்தாங்களாம், என்னையா மாட்டிருக்கிற கழுத்துலன்னு. எவனையோ கொடுத்தாயா, நான் மாட்டிக்கிட்டேன், அதனால ஒன்றும் கிடையாது. உன்னோட விசுவாசம் எப்படி வேலை செய்தோ அது மாதிரி தான் இருக்குது. அவர் யூதருக்கு இடரலாயும், யூதருக்கு இடரல, அதனால நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் மாட்டிக்காதீங்க. எவனவனா ஏதாவது கொடுத்துட போறான், மந்திரகாரன் கொடுத்தானா வாங்கி போட்டுக்காதீங்க. கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஏன் அப்படி பண்றாரு? யூதருக்கு இடரல். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு புரியாது மேசியா, ஏன்னா கர்த்தர் தான் அப்படி வச்சிருக்காரு அவங்கள. யூதருக்கு இடரலாக இருக்கும், கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். தேவ பலன் என்னது? He is the result of God when we trust and keep. தேவ பலன் ஞானமாய் இருக்கிறார். தேவ ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. ஆவியானவர் அலோவ் பண்ணுங்க வேலை செய்யறதுக்கு. அவர் வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கும் ஐயோ 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 ஐயோன்னு கத்திக்கிட்டு உங்கள் இதை வச்சுட்டு போட்டு புக்கை மெட்டீரியலை எழுதிட்டு வந்துட்டு பேசாதீங்க. அவர்கள் பேசினார்கள், அப்புறம் அந்த பேசினதெல்லாம் கம்பைன் பண்ணி புக்காக எழுதி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவன் புக்கு விற்கணுன்றதுக்காக என்னென்னமோ புக்கை எழுதுறான். அன்னைக்கு ஒரு புக்கு ஒரு இது பார்த்தேன், கைலாசத்துக்கு போவது எப்படி அப்படின்னு பார்த்தேன். நம்ம நாட்டுக்கு மேலே இருக்குதான். இதுல 2 அர்த்தமாக கொண்டுலாம் இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க புக்கு. நீங்க புக்கு பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் பாருங்க. பழைய அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இருக்கிற அதுவும் வச்சிருக்காங்க. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாமே எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாம் படிக்கணும் ஆசையாக தான் இருக்குது, டைம் தான் இல்லை. இப்போ அதெல்லாம் யூடியூப்ல போட்டு வந்துச்சு. சரி. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. இப்ப ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். பிறவி குருடன், அவனை சுகப்படுத்துவதில் இயேசுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம ஆளுங்களுக்கு என்ன அதில் அப்ஜெக்ஷனு? அவன் எப்படி குருடனானா? இதுதான் இந்த ஆராய்ச்சி தான் போயிட்டுருக்கும். உண்மையாக வந்துச்சா, அவன் பாவம் செய்தனால தான் வந்துச்சா, இது அவர் ரிசல்ட்டுக்காக போகிறாரு.
ஆனால் அவரையும் விட மாட்டேன்றாங்க. போய் கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எத்தனை சொன்னால் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. அதான் பெஸ்ட் ஆன்சர். அப்போ என்ன ஆகுதுன்னா கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, அவனை குணமாக்கிட்டாரு. அவனை குணமாக்கின விதம் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இயேசு எனப்பட்ட ஒருவர் சேற்றை உண்டாக்கி, அவன் குருடன் எப்படி பார்த்தான்? யாரோ சொல்லியிருக்காங்க, சேரை எடுத்து கண்ணில் வச்சாரியா, துப்புனார் வேற. இன்னைக்கு மாடர்ன் ஹைஜீனிக் மெடிசனில் பார்த்தா அத்தனையும் ஓடிவிடும். ஆனால் அவருக்கு தெரியும் தான் என்ன செய்கிறோன்ட்டு. மேனுஃபேக்சரிங்லேயே அது ப்ராப்ளம் வந்திருக்குது. அதனால he has to do it again. அதுலேருந்து ஒன்றுலேருந்து அறியலாம், he is created man like that from inside out. யாவே என்ன அவருடைய சுவாசம் தான் நம்மளுக்கு வந்திருக்குது. அந்த உள்ள வரும்போது கண்ணு திறக்குது, எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யுது, முடங்கி போன ஹார்ட்டும் வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்யுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியானவரை வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் மனுஷருடைய பலத்திலே அதிகமாக இருக்குது. இப்போ போய் அந்த கேள்வி கேட்டேனே, சமுத்திரத்துக்குள்ளே யார் போய் மீன் எண்ணிட்டு வருதுன்னு உங்களுக்கு நீங்கள் யாராவது எண்ணிருக்கீங்களா? எங்கே யார் என்ன போனாலும் என்ன, அடுத்த வீட்டில் என்ன வந்து இறங்குதுன்னு தான் பார்ப்போம் நம்ம. சமுத்திரத்துக்கு அடியில் யார் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவர். அந்த சிங்கம் கூப்பிடுது. நான் சொன்ன உடனே, நான் ஆந்திராவில் போய் பிரசங்கம் பண்ணும்போது 104ஆம் சங்கீதத்தில் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அந்த சிங்கம், பால சிங்கம் இறைக்காக கெச்சித்து ஆண்டவரை நோக்கி கதறுது. அவர் சொல்கிற ஒரு மான் அனுப்புகிறாரு, மானையோ மாடையோ எதோ அனுப்புகிறாரு, அது சாப்பிட்டுக்கோ. நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் அது ரொம்ப அநியாயமாக இருக்குது கூட்டமாக இருக்குது. ஏன் அந்த அநியாயம் வந்தது நம்மளால் தான். அது வரைக்கும் அது புல்லையும் இதையும் தின்னுட்டு இருந்துச்சு, பழத்தையும் தின்னுட்டு இருந்துச்சு. அதை சாவடிச்சு இப்போ பண்ணது யாரு? நம்ம தான். அதான் பண்ண மாதான் தான் ஏவாள் பாட்டி செய்தது பாரம் இன்னைக்கு வரைக்கும் அது போக மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து தனியாக நீங்கள் தேவனிடத்தில் போகும்போது தான் அவர் விளக்குவார். அவர் விளக்கும் போது, ஆவியானவர் விளக்கி கேட்கும்போது, ஆவியானவர்கிட்ட தனியாக உட்காந்து பேசும்போது, யூ வில் கெட் யுவர் விஸ்டம், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பு. அவன் PhD படிச்சுட்டு அங்கே லைனில் காத்துட்டுருக்கிறான். ஆனால் நீ ஒன்றும் இல்லை. நீ இவர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு காப்லர், அவரை தான் செலக்ட் பண்ணார். இது ஏன்? அவருக்கு தெரியும், மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனோ உள்ள பார்க்குற, டீப் இன்சைட். இவன் நிப்பானா அப்படின்னு பார்க்குறாரா? மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து பேதுருவை கொண்டு போய் அதிகாரத்தை எழுதி வைக்கிறாரு. அதை படிச்சுட்டு பைபிள் தியரிஸ் எல்லாம் வருது. பேதுரு என்ன பண்ணாரு? 3 தடவை காட்டி கொடுத்தாரு. தெரியலன்னாரு, மறுதளித்தார். 3 தடவை மறுதளித்தார். அதை ரிப்பேர் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ 1 பேதுரு 2 பேதுரு எழுதுன்னு சொன்னார். இது நமக்கு புரியாது, அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொல்றதை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்லி அவர் செய்யக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே நீர் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டாயப்படுத்துகிறோம். இங்கே செய்கிறதெல்லாம் பாவம். அப்புறம் எப்படி அவர் செய்வார்? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து இது பியூட்டிஃபுல். என்னன்னா, நம்ம சாம்சன் சொல்லி புக்கு படித்த உடனே அவன் ஒரு பைல்வான் மாதிரி நினச்சிக்கிறோம்.
அவனோட பயில்வான்லாம் இருக்கிறான் உலகத்தில். அவன் ஆவியானவர் இறங்கும் போது தான் பயில்வானாக மாறுறான். அதை தூக்குறான், இதை தூக்குறான், செவுத்தையே தூக்கி மொத்தமாக கேட்டே தூக்கிட்டு போய்ட்றான், பில்டிங்கை ஷேக் பண்ணுறான், சிங்கத்தை அடிக்கிறான், 1000 பேர் அடிக்கிறான். ஆவியானவர் துணை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஆவியானவரை நோக்கி ஓடுவோம். The secret is Lord the Holy Spirit. அவர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது உலகத்தில். சும்மா மினிஸ்ட்ரி செய்கிறேன்னா நம்மளும் உட்காந்துட்டு சோத்திரம் 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 காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சோத்திரம் சொல்லிட்டு உட்காரணும். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீ அக்னியாய் பற்றி எறிந்தால் எந்த பூச்சியும் உங்ககிட்ட வராது. நான் பூச்சின்னு சொல்கிறது விச் கிராஃப்ட், வூடு, பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், கிரே மேஜிக், பெப்பர் மேஜிக், வாட் எவர் இட் இஸ், நத்திங் வில் டச் யூ. நீ அக்னியாய் பற்றி எறியணும்.